அக்கா சித்ரா அழாத. என்னன்னு சொல்லு சித்ரா, என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? என்னன்னு சொல்லு. அக்கா, எங்க அப்பா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கேட்டீங்கல்ல, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்க. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் செஞ்சு வச்சிடுவாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, நல்லா படிச்சு ஒரு நல்ல IAS ஆபீசர் ஆகணும்க்கா. அதுதான் என்னோட லட்சியம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால அதை பண்ண முடியாது போலக்கா. எங்க போயிட்டா இவ? கிச்சன்ல வேலை இருக்கு. எங்க போயிட்டா? ஆமா, பாத்ரூம் போறேன்னு சொன்னால. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஐயோ, இவ எங்க என்ன பண்றா? ஏய், நீ உள்ளதா இருக்கியா இல்லையா? அக்கா அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத. உள்ளதா இருக்கா போல. வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் உள்ள போய் உட்கார்ந்திருக்காளோ. விடக்கூடாது. இப்ப என்னக்கா பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத. ஏய், வெளியே வா. கதவு தர. ஏய் போனா, பாத்ரூம் வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு? மாமா, அவ வேலை செய்யாம எஸ்கேப் ஆறதுக்கு பாத்ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா மாமா. அவளை நான் விட மாட்டேன் மாமா. அவளை இப்ப எப்படி வெளியே வர வைக்கிறேன் பாருங்க. ஏய், வெளியே வா. இப்போதைக்கு பொண்ணு பார்க்க தானே வர சொல்லிருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாம பாத்துக்கலாம். நீ இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அக்கா, பொண்ணு பாத்துட்டு போயிட்டா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடுவாங்க அக்கா. நீ அதை நினைச்சு பயப்படாத. இந்த கல்யாணம் நடக்காது. இது நடக்க நான் விட மாட்டேன். தைரியமா இரு. இதை எப்படி நிப்பாட்டலாம், என்ன பண்ணலான்னு நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது.